நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகிம்மன் திருப்படி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிறிராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, கீழே விழுந்தது போதும் அழுதது போதும், இனி எழக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்துவிட்டது. சனி பகவானுடைய அடுத்த கட்ட பாதை மாற்றம் குறிப்பிட்ட 400 நாட்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையில பணம் முதல் பாசம் வரை எல்லாமே இனி மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. சனிபவனுடைய நட்சத்திர பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க போகிறோம் துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு. ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற ஆசிரியர் அதை தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இனி புது ரூட், இனிமேல் வாழ்க்கையில் வேகம் எடுக்கும். காரணம், சனிவான் தன்னுடைய பாதையை மாற்றுகிறார். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்கள் உங்களுக்கு தாங்க. துலா ராசிக்கு எப்பொழுதுமே யோகக்காரகன் இந்த சனி பகவான். ஏன்னா துலாம் ராசியில தான் சனிவான் உச்சம் அடைகிறார். இப்போ எங்க இருக்கிறாரு? கும்ப ராசியில இருக்கிறாரு. சதய நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தன்னுடைய நட்சத்திர பயிற்சியை அடியெடுத்து வைக்க போறாரு. புரட்டாதி நட்சத்திரத்தை அடியெடுத்து வைக்க போறாரு. புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் பயணிக்க போறாரு இந்த சனிபான். கிட்டத்தட்ட ஒரு 400 நாட்கள் இந்த 4 பாதத்திலுமே பயணிக்க போறாரு. ஸோ இந்த 400 நாட்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்றத இந்த பதில பார்க்க போறோம். ஸோ குறிப்பா சனி பகவான் சதய நட்சத்திரமான ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற பொழுது முன்பின் விஷயங்கள் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கும். ஆனா குரு பகவானுடைய நட்சத்திரம் இந்த புரட்டாதி. குருபகவான் என்பவர் சுப கிரகம். குருபகவான் உங்களுக்கு எப்படிப்பட்டவர்? துளாராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடான தனுசுக்கும் 6ஆம் இடான மீனத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். எப்பவுமே உங்களுக்கு மட்டும் கொடுக்க மறுப்பவர் இந்த குரு பகவான். ஏன்னா உங்களுக்கு எதிரியையும் கடனையும் நோயையும் கொடுக்கின்ற ஒரு கிரகம்னா அது குரு பகவான் தான். ஏன்னா 6க்குரியவர். அப்படிப்பட்ட அந்த குருவானுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர் பயணிக்க போறாரு. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரி பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் இனி தீர்க்க போகிறார். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இனி நிம்மதி கிடைக்க போகுது. பொதுவா 3க்கும் 6க்கும் உரியவன் குருவான் கோச்சார ரீதியாக இந்த 2024 எங்க இருக்கிறாரு? தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு மேச ராசிலிருந்து விலகி 8ஆம் இடான ரிஷபராசிக்கு அடியெடுத்து வச்சுட்டாரு மே 1ஆம் தேதி. அப்போ 3க்கும் 6க்கும் உடையவன் 8ல மறையிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா குருவான் 8ல போய் மறைகிறாரு. ஸோ 6க்குரியவன் எதிரி கடனை கொடுக்கக்கூடியவனை மறைகிறான். அப்போ ஒரு கிரகம் மறையுதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களை பொறுத்தவரை, துலா ராசியை பொறுத்தவரை. ஸோ இந்த ஒரு நேரத்துல அந்த குருபவனுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் பயணிக்க போறாரு 400 நாட்கள். அந்த சனிமான் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா 5ஆம் இடம் கும்ப ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கிறாரு. அப்போ பழைய கடன் பிரச்சனை, பழைய எதிரிகள் பிரச்சனை, பழைய நோய் பிரச்சனை கண்டிப்பா தீரும். வேலையில் இருந்த அலைச்சலும் வேலையில் இருந்த போட்டிகளும் பொறாமைகளும் கண்டிப்பா விலகும். ஒரு சில பேர்த்துக்கு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்க இந்த சமூக சேவை இல்ல சர்வீஸ் துறை, அதாவது சேவை அடிப்படையில் செய்யக்கூடிய துறைகளில் பணியாற்றுறீங்களா, அதுல கௌரவ பெயர்ப்புகள் கிடைக்கும். மருத்துவ சேவை, காவல்துறை சேவைகள், இந்த சேவையில வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணா இந்த 2 டிபார்ட்மெண்ட்லயும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை ஆல்ரெடி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். மற்றும் அணு உலை தயாரிக்கக்கூடிய இடங்கள், நிலக்கரி சுரங்கம் மற்றும் மின்சாதனம் சம்பந்தப்பட்ட இபி சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்புக்கு பயன்படுத்துறவங்க, அதே போல ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயத்துல ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே நல்லவரமான ஒரு யோக காலகட்டம். ஸோ ஏன்னா குருவான் 8ல இருக்கிறாரு, சனிவான் 5ல இருக்கிறார். ஸோ இதனோட அடிப்படையில் ஆராய்ச்சியிலும் வெற்றி வாகை சுடுவீர்கள். வழக்குகளிலும் தீர்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாக அமையும். அதுலேயுமே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. மேலும் துளாராசியில பிறந்த உங்களுக்கு மாங்கல்யம் கைகூடி வரும். துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் இனிமே பலப்படும். கணவர் வீட்டு வழிகள் இந்த பிரச்சனை தீரக்கூடிய வருடமாக இது இருக்கு. அதே போல இந்த ஒரு தருணத்துல மறைமுகமான வழிகளில் சில பண ஆதாயங்கள் நீங்கள் பெறுவீர்கள். அதே போல பேங்க் துறையில வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அல்லது ரேஷன் கடை விஏஓ அலுவலகத்துல அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நான் வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். பஞ்சாயத்து போன்ற விஷயத்துல வேலை வாய்ப்பு நிச்சயமான முறையில் கிடைக்கும். மேலும் வண்டி வாகனங்களை இயக்குகின்ற பொழுது தனியா ஓனா நீங்க டிரைவ் பண்றீங்கன்னா அதுல மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு நல்லது. அதே போல உங்களை விட வயது மூத்தவர்கள், உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர், உங்களுக்கு ஒரு குருமாரி இருக்கக்கூடியவங்க, அவர்களை நம்பி சில காரியத்துல கண்மூடித்தனமாக அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினைச்சு சில காரியங்கள்ல நீங்க இறங்கிறாதீங்க. பெரிய முதலீடு
அப்படின்ற விஷயத்த அவர்கள் நம்பி நீங்க செஞ்சிடாதீங்க. ஏன்னா அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மனநிலை குறைபாடு அல்லது உடல்நிலை குறைபாட்டால் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே தாண்டி 5ல குரு பகவான், அதாவது 5ல இருக்கக்கூடிய சனி பகவான் குருவுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்துல அடியெடுத்து வைப்பதன் மூலமாக உங்களுக்கு மேற்கொண்டு எண்ணற்ற லாபங்கள் கிடைக்கும் இந்த தருணத்துல. மேலும் 5ல இருக்கக்கூடிய சனி பகவான் குருவுடைய நட்சத்திரம் சுப கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல அடியெடுத்து வைப்பதனால வேலையில் நிச்சயமா மாற்றங்களும், வேலையில் ஒரு நிம்மதி சந்தோஷம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். அதே நேரத்துல கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு சில நன்மையான ஒரு காலகட்டங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கும். சுபகாரியங்கள், திருமண விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எடுத்த முயற்சிக்கு இனிமேல் வெற்றி வாகை சூடும். தகவல் தொடர்பு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அந்த துறைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது உண்டு. அதே போல ஜவுளி சம்பந்தமான துறைகள் மற்றும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், தங்க நகை முதல் ஜவுளி வியாபாரம் வரை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கும். அதே போல ஆடு மாடு கோழி வளர்ப்பு மற்றும் விவசாயம் சம்பந்த துறைகளில் ஈடுபடக்கூடியவங்க தொழிலுக்குண்டான இடத்தை மாற்றவோ அல்லது பெயரை மாற்றக்கூடிய காலகட்டமாகவோ இது ஏற்படும். ஸோ இதுக்கெல்லாமே ஒரு சான்சஸ் இருக்கு. வாய்ப்பு தேவைன்னா நீங்க பயன்படுத்திங்க. மேலும் நண்பர்களே, முக்கியமான ஒரு 5 நிலைப்பாடுகள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் இந்த 400 நாட்கள்ல. அது என்ன அப்படின்னு கேட்டா, துளாராசியில பிறந்த உங்களுக்கு காதல் கைகூடி வரக்கூடிய தருணமாக இது இருக்கும். காதல் கல்யாணத்துல முடியும், காதல் வெற்றி அடையும், காதல் புதிதாக மலரும். ஒரு விஷயம். 2வது விஷயம், பிள்ளைகள் வழியில ஒரு நல்ல காரியம் நடக்கும். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வச்சு உங்க கடமை முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, பிள்ளைகள் வழியில இருந்த மனப்பிரச்சனை, மன அழுத்தம் பிரச்சனை, ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் சரியாகி பிள்ளைகள் வழியில ஒரு நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். 3வது, நீங்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்பு, சினிமா இருக்கலாம் அல்லது அரசியலா இருக்கலாம் அல்லது வேலை வாக்குறதுல பதவி உயர்வா இருக்கலாம், அப்படிப்பட்ட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அந்த வாய்ப்பை விடாம நீங்க பிடிச்சுக்குங்க. 4வது, கண்டிப்பா அசையும் அசையா சொத்துக்கள், அதுல குறிப்பிட்டு அசையா சொத்துக்கள் உருவாக்க கொள்ளக்கூடிய வருடமாக இது இருக்கும். இந்த 4 நாட்கள் சனிவாரம் அதுக்குள்ள வழிபாட உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பாரு நிச்சயமான முறையில. அந்த வாய்ப்பை நீங்க தவறாக பயன்படுத்திங்க. அசட்டுன்னு சொல்லக்கூடிய அசையா சொத்துக்கள் உருவாகும். 5வது, உறவுகள்ல முக்கியமான உறவுகள், உங்களை நம்பி இருக்கக்கூடிய முக்கியமான உறவுகள் மூலமாக உங்களுக்கு பெரு லாபம், பெரு ஆதாயம் கிடைக்கும். அது பணமாகவோ பொருளாகவோ சொத்தாகவோ அல்லது பேர் உதவியாகவோ உங்களுக்கு கிடைக்கலாம். அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையான உறவுகள் கண்டிப்பா உங்களுக்கு அந்த எதிர்பார்க்காத அந்த உறவுகள் மூலமாக நீங்க நினைக்காதது நடக்காது அப்படின்னு நினைச்சது நடந்து முடியும் இந்த ஒரு தருணத்துல. அப்படிப்பட்ட உறவுகளின் சிறிய உதவி பெருலாபத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட உறவுகள் உங்களோட நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உறவை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த புதிய உறவுகள் தோன்றக்கூடிய வருடமாக இது இருக்கும் நிச்சயமான முறையில். ஸோ அப்படி வரக்கூடிய புதிய உறவுகளை நீங்க வாய்ப்பை பயன்படுத்திங்க. சரிங்களா? மேலும் இது எல்லாத்தையும் தாண்டி துளாராசியில பிறந்த நீங்க இந்த சனிவானுடைய வழிபாடுகள் அப்படின்றது தவறாம நீங்க பண்ணணும். சனி பகவானுக்கு வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு மேல் எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும், அதே போல காக்கைகளுக்கு அமாவாசை திதி என்று உணவு அல்லது எள்ளு கலந்த சாதத்தை உணவாக படைப்பதும் உங்களுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை அள்ளித்தரும். மேலும் ஊனமானவர்களுக்கு கருப்பு நிற உடை அல்லது வஸ்திரம் வாங்கி கொடுங்க. அது மிகப்பெரிய ஒரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வழிபாடுகளை பண்ணுங்கன்றது துளாராசியில பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் லாபமும் நிச்சயமான முறையில் கிடைக்கும். மாற்றி அமைச்சுங்க. நல்லவர்களே, நாம் இன்றைய துளாராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இது நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அவனை தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ அடுத்தது இப்போ நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.